விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. ஆச்சாரியா கல்விக் குழுமத்தின் ஏகலவ்யா சர்வதேச பள்ளியில் கற்றல் தொழில்நுட்ப பயிற்சி நடைபெற்றது. ஆச்சாரியா கல்விக் குழுமத்தின் சர்வதேச பள்ளியான ஏகலவ்யா சர்வதேச பள்ளியில் 3 நாட்கள் 9, 10, 11ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு கற்றல் தொழில்நுட்ப பயிற்சி நடைபெற்றது. பயிற்சியில் சயின்டாலஜி வாலண்டியர் உறுப்பினர்கள் மாணவர்களுக்கு கற்பது எப்படி என்பதை பற்றியும், எளிதாக கற்பதில் உள்ள தடைகள், அவற்றை போக்குவது எப்படி என்பது குறித்தும் கருத்தரங்கம் நடத்தினர். கருத்தரங்கை பள்ளி முதல்வர் சுகந்தி விஸ்வநாதன் தொடங்கி வைத்தார். ஒரே மாதிரியான சூழ்நிலையில் கற்கும்போது ஒவ்வொரு மாணவரும் வெவ்வேறு முறையில் கற்பது ஏன், ஒரே நேரத்தை செலவழிக்கும் பொழுது சில மாணவர்கள் மற்றும் நன்கு கற்பது ஏன் என்பதை நன்கு ஆராய்ந்து ஒவ்வொருவருக்கும் கற்பதில் ஏற்படும் தடங்கல்களுக்கு அவர்களை தீர்வு காணும் முறைகளை அறிந்து கொள்வதற்கு இந்த கருத்தரங்கு நடைபெற உள்ளது என்று தெரிவித்தார். கருத்தரங்கு தொடங்குவதற்கு முன்னரும் பின்னரும் அனைத்து மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் 30 நிமிடம் ஐக்கியூ தேர்வு எழுதினர். சயின்டாலஜி உறுப்பினர் இதை பற்றி கூறும்பொழுது 60% ஐக்கியூ தேர்வின் தரம் மாணவர்களிடம் இந்த 3 நாட்கள் கருத்தரங்கிற்கு பின் கூடியிருப்பதாக கூறினர். கருத்தரங்கு பரிமாற்றத்தின் மூலம் மாணவர்கள் தங்கள் வாழ்க்கையில் நிகழக்கூடிய புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டனர். சயின்டாலஜி வாலண்டியர் நிறுவனர் ரோன் குபார்ட் கற்றல் தொழில்நுட்ப புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு சயின்டாலஜி தன்னார்வலர் மார்க் மற்றும் பிரிஸ்கா வழிகாட்டுதலின் கீழ் நடைபெற்றது. கருத்தரங்கின் நிறைவில் பயிற்சி முடித்த மாணவர்களுக்கு பள்ளி முதல்வர் சுகந்தி விஸ்வநாதன் சான்றிதழ்களை வழங்கினார். நிறைவில் துணை முதல்வர் சுகுமார் அனைவருக்கும் நன்றி கூறினார்.